السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام أبلغ لسيدنا مولانا محمد منا السلام وتحية السلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من مات ولم يحج فليمت إن شاء يهوديا وإن شاء نصرانيا. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும். அவன் அனுப்பி வைத்த அனலம் பெருமகனார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா சையதுல் முர்சலீன் ஹாத்திமுல் அன்பியா சர்தாருல் அன்பியா தாஜுல் அன்பியா நமது உயிருடன் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை முழுக்க முழுக்க பின்தொடர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஞானவான்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களை இந்த உலகத்தில் சாலிஹீன்களாக வாழச் செய்து இந்த சாலிஹீனுடைய கூட்டத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹினால் கபூல் செய்யப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டு கூட்டத்தில் நம் இணைப்பானாக. வாழ்கின்ற வரைக்கும் ஈமானோடு வாழச் செய்து இறக்கின்ற தருவால் இறுதி கலிமாவாகும், இறுதி சொல்லாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமா சொல்லி வண்ணம் அல்லாஹ் உயிர்களை பிரிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துல் அல்லாஹ்வுடையார்களே, ஹஜ்ஜுடைய மாதம். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்களில் என்றான். இப்போ இதெல்லாம் எப்போ துல்காதா வந்துருச்சோ அது ஹஜ்ஜுடைய மாதம்தான். துல்காதா, துல் ஹஜ். ஷவ்வாலிருந்தே சில பேர் எடுக்கிறாங்க. ஷவ்வால், துல்காதா, துல் ஹஜ். இப்போ இல்லாமல் எப்போ ரம்லான் முடிந்து விட்டதோ துல் ஹஜ். ஆனால் இருந்தாலும் துல்காதா வந்துருச்சுன்னா ஹஜ்ஜுடைய மாதம். இப்போ ஒருத்தர் எஹராம் கட்டிட்டாருன்னு சொன்னால் அந்த எஹராமோடு இருந்து ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரலாம். ஆனால் ஹஜ்ஜுடைய நாள் என்பது 5 நாட்கள் தான். மற்றதெல்லாம் ஹஜ்ஜுடைய நாட்கள் இல்லை. துல் ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 8, பிறை 9, பிறை 10, பிறை 11, பிறை 12. இந்த 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள். மற்ற நாட்கள்லாம் நீங்கள் உம்ரா செய்வது, மற்ற ஏனைய அமல்கள் செய்வது தான் அது. அப்போ ஹஜ்ஜுடைய 3 வகை ஒன்று இருக்குது. அது அதாவது ஒன்று ஹஜ்ஜுக்கு மட்டுமே எஹராம் கட்டிட்டு ஹஜ்ஜு காரியம் செய்வது. இது இன்ஃபிராத் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜுடைய நெருக்கத்தில் ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம், உம்ராலாம் செய்கிறதில்ல. இங்கேருந்து ஹஜ்ஜுக்காண்டி எஹராம் கட்டிட்டு நேராக போய் ஹஜ்ஜுடைய காண்டி செஞ்சுட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துடுறது. இது இன்ஃபிராத். இன்னொன்று என்ன சொன்னால், அதாவது ஹஜ்ஜுக்கு முதல்ல உம்ராக்காண்டி எஹராம் கட்டிட்டு இந்த உம்ரா செஞ்சு முடித்தோடனே எஹராம் கழிஞ்சிட்டு கொஞ்சம் நாட்டுக்கு விட்டு அப்புறம் ஹஜ்ஜுக்காண்டி எஹராம் கட்டுவது. இதுதான். இதனால் அதாவது இதுக்கு
இஸ்திதா என்று சொல்வார்கள், சுகம் பெறுதல். இன்னொன்று இறைச்சி செய்கிறது. ஒரே எஹராம் தான், எஹராம் கட்டிட்டு அதோடு உம்ரா செய்கிறது. எஹராமே கலையிறதில்லை, எஹராமே கலையிறதில்லை, அதே எஹராமோடு இருப்பது எது வரைக்கும்? ஹஜ்ஜுடி நாட்கள் வரைக்கும். அது சேர்த்து எஹராம் கட்டுவது, சேர்த்து எஹராம். இப்போ பெரும்பான்மையாக இதில் ஷாஃபியா கருத்து என்ன சொன்னால் இன்ஃபிராத் சிறப்புங்கிறான். அதாவது ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம் கட்டிட்டு ஹஜ்ஜு செய்கிறது, அதுக்கு பிறகு நீங்கள் தங்கி நீங்கள் உம்ரா கண்ணி செஞ்சீங்க. இமாம் ஹனஃபி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்துல முதல்ல எஹராம் உம்ரா காண்டி செஞ்சுட்டு அப்புறம் எஹராம் கலைஞ்சிட்டு கொஞ்சம் சுகம் பெற்றுட்டு அப்புறம் ஹஜ்ஜுக்காண்டி எஹராம் கட்டுவது, இது ஹனஃபியோட சிறப்பு. இப்போ இதுதான் நடக்குது. இப்போ இந்த 40 நாளில் முதல்ல எஹராம் கட்டிட்டு போய் உம்ரா செஞ்சுட்டு அப்புறம் எஹராம் கலைஞ்சிட்டு ஒரு நாள் 2 நாள் திரும்ப உம்ரா செய்வது தான், திரும்ப ஒரு திரும்ப எஹராம் கட்டி உம்ரா செய்கிறது, அப்புறம் ஹஜ்ஜுடைய நாட்களை செய்வது. சரி, எப்படி செய்தாலும் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது 5 நாட்கள் தான். அப்போ அறியப்பட்ட மாதங்கள் இன்ஷா அல்லாஹ்வுடைய கிருபையில உலகம் முழுவதும் இன்றைக்கு ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காண்டி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இன்னொன்று விளங்கணும், அல்லாஹ் தஆலாவுடைய பாக்கியம் தான் ஹஜ்ஜு செய்வது. இந்த வருஷம் 52,000 பேருக்கு ஹஜ்ஜு பாக்கியம் கிடைக்கல. தனியாரில் யாரெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கிடைக்காம போச்சு இந்த வருஷம். ஏன்னா சில பேர்லாம் ஜித்தாக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க ஹஜ்ஜு செய்யாமல். அப்படி நடந்திருக்கு. ட்ராவல்ஸில் ஏமாற்றி ஜித்தா வரையும் கூப்பிட்டு போயிருக்கான். அங்கே போய் ஆள் இல்லைனா திருப்பி அனுப்பப்பட்ட அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அப்போ ஹஜ்ஜு என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதாவது ஹஜ்ஜுனால் நாடுதல், அது ரப்போடைய தௌஃபீக் வேணும். எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தான். ஒரு தொழுகுவதாக இருந்தாலும் நன்மையான காரியம் எல்லாம் செய்கிறதுக்கு யாருடைய தௌஃபீக் தான்? அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால் தான் செய்ய முடியும். ஒருத்தருக்கு சந்தேகம், நம்ம தொழுக எல்லாம் கபூல் செஞ்சிட்டானா இல்லையான்னு சொல்லி மிகப்பெரிய இறை நட்சத்திரத்தை போய் கேட்டார். நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன், எல்லாம் கபூல் செஞ்சான்னு தெரியலன்னு சொல்லும்போது தெரியாது நமக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க, இறை நசர் ஒரு தொழுகை முடிச்சுட்டு அடுத்த அந்த தொழுகை நீ தொழுதுட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த தொழுகை ஏற்றுக்கிட்டான் அர்த்தம். பாருங்க, முன் தொழுகை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டாங்க அர்த்தம். அது கபூல் செய்ததுனால தான் அல்லாஹ் இதற்கு தௌஃபீக்கு கொடுத்துருக்குறான். என்னங்குதா? அப்போ அல்லாஹ்வுடைய எல்லாத்துக்கும் ரப்புடைய தௌஃபீக். அவன் இல்லாமல், அவனுடைய நாட்டை இல்லாமல், தௌஃபீக் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது, எதுவுமே. ஆனால் குறிப்பிட்டு 3 காரியங்கள் குறிப்பான தௌஃபீக். அவன் நாடாமல் ஒன்றுமே நடக்காது. ஒன்று என்ன சொன்னால் ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் நாடணும். ஏன்னா அது இறுதி அமல், அவன் நாட்டம் இருந்தாலும் செய்ய முடியும். 1. 2வது மார்க்க கல்வி, ஆலிம்கள் உருவாகுவது. ஆலிம்கள் அதுவும் அவனுடைய தௌஃபீக் தான். எத்தனை பேர் மார்சா சேர்ந்துட்டு ஆலிம் சேர்த்துருவாங்க அந்த காலத்தெலாம். 2 வருஷம் 3 வருஷம் அப்புறம் ஓடி வந்துடுவாங்க. அது கிடைக்காது, தௌஃபீக் கிடைக்காது. அப்போ உலமாக்கள் ஆகிறதும் அறிஞர்கள் ஆகுவதும் அவனுடைய தௌஃபீக். இன்னொன்று என்ன சொன்னால் நபித்துவம், அல்லாஹ் நபி பட்டம் கிடைச்சல, இந்த நபித்துவம் என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இவங்க தான் கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது. யாரையுமே நபியாக முடியாது. வலியாகலாம், இறைநசர் ஆகலாம், ஆனால் நபியாக ஆக முடியுமா? ஆக முடியாது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் கொடுத்து கூட ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போச்சு. ஷாஜஹானுடைய வரலாற்றில் வருது, மன்னர் முகலாய மன்னர் ஷாஜஹான் ஒரு தொழுகை கூட கலா செய்ய மாட்டாங்க. அவ்வளோ பாபந்தியாக 50 தொழுகை தொழுவார். ஆனால் வாழ்க்கையில் அவர் ஹஜ்ஜே செஞ்சது, ஹஜ்ஜே. யாருக்குமே சில பேர் ஒன்றுமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜு பாக்கியத்தை கொடுத்துருவான். ஒரு சமீபத்தில் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன வரலாற்று நிகழ்ச்சி என்ன சொன்னால், கேரளாவில் அதாவது பிடியின் ஹஜ்ஜு புத்தகம் சொல்லி ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி அவார்டு விருது கிடைச்சிச்சு. அப்படின்னா அந்த அவார்டு, அந்த விருது கிடைக்கிற அளவுக்கு அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன முஸ்லியாருடைய வரலாறு, சின்ன ஆலிம்சாவுடைய, கேரளா ஆலிமுடைய ஒரு வரலாறு. அவருடைய பேர் என்ன சொன்னால் வீரான்குட்டி முஸ்லியார். வீரான்குட்டி முஸ்லியார். அவர் கேரளாவில் ஒரு சின்ன கிராமத்தில் இமாமத் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆசை என்னென்னா ஹஜ்ஜு செய்யணும். அல்லாஹ் கொடுக்க ஒரு ஏழையான ஆலிம்சா, ஒரு முஸ்லியார் தொழு வச்சுட்டு இருக்கிறாரு, கிடைக்கல. ஒரு சமயம் அந்த ஊரில் ஒரு செல்வந்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய குடும்பத்தோட மனைவியோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போனோம். அப்போது இமாம் சாப்பா கூப்பிட்டு இந்த துவா செஞ்சு, பயண துவா செஞ்சு அனுப்புங்க எங்களை சொல்லும்போது முஸ்லியாரும் போயிட்டு சந்தோஷமாக துவா செஞ்சு அனுப்புகிறாங்க. அவர் வீட்டுக்காரருக்கு என்ன சொன்னால், இங்கே அனுப்பிட்டீங்க, சரி அசரத்தை
விமான நிலையம் ஏர்போர்ட் வரைக்கும். அந்த காலத்தில் விமானம் இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் நாள் முன்னாடி. கப்பல், மன்னிக்கணும், கப்பல். முதல்ல கிராமத்துலேருந்து எங்கே வராரு, ட்ரெயின் ஏறி ஸ்டேஷன் வரைக்கும் துவா செய்யுங்கன்றார். ஸ்டேஷன் வந்து துவா செஞ்சீங்கன்னா, ஹசரத் நீங்கள் கொஞ்சம் நகரத்துக்கு வரைக்கும் வாங்கலை எங்களோட அப்படின்னு அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. திருவனந்தபுரம் இப்படியே போய் கடைசியில் கப்பல் ஏறுகின்ற பாம்பே வரைக்கும். அங்கேருந்து பாம்பேக்கு போனோம். அந்த காலத்தில் பாம்பேலேருந்து தான் ஹஜ்ஜுக்கு போனோம். அது இந்த கப்பலுக்கு அக்பரி கப்பல்னு சொல்லுவாங்க. இந்த அக்பரி கப்பல் தான் கப்பலில் போவாங்க அந்த காலத்தில். அப்போது அந்த செல்வந்தர் என்ன செய்கிறாரு, உஸ்தாது நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பாம்பேயோடு வந்து அது வரைக்கும் நீங்கள் செய்யுங்க சொல்லும்போது அது வரைக்கும் போகிறாங்க. போய்ட்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய கல்வியில் மாற்றி எங்களோட ஹஜ்ஜு செய்ய வாங்கலைன்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த காலத்தில் இந்த பாஸ்போர்ட்லாம் இல்லை, ஒரு அனுமதி கிடைச்சா போதும், அனுமதி கிடைச்சா போதும் சொல்லி உடனேயாக ஒன்றும் பேசல, உடனே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டாங்க. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்துட்டான். இந்த நிகழ்ச்சியை புத்தகமாக எழுதணுன்னே அதுக்கு விருது கிடச்சி. சொல்ல வர்றது நோக்கம்னு சொன்னால், நினைத்தே பார்க்க முடியாத ஒரு நபருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்குறான். எல்லா வசதி இருந்தும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கொடுக்கல. இன்னொன்று என்ன சொன்னால், ஹஜ்ஜு என்பது இளமையில் செய்கிறது தான். அதாவது இளமையில் வசதி வந்துருச்சுன்னு சொன்னால், வசதி என்பது என்ன விலகணும், நம்முடைய கணக்கில் வசதின்னு சொன்னால், பொம்பளை பிள்ளை இருந்தால் கல்யாணம் முடித்து கொடுத்துடணும், வீடு கட்டிகிட்டு இருந்தால் கட்டி முடிச்சிடணும், இன்னும் சம்பாதிக்கணும். இப்போ இதுதான் நம்முடைய வசதி. இது வசதி அல்ல. நம்முடைய செலவினங்கள் போக நம்ம 40 நாள் போகிறோன்னு சொன்னால், அது 40 நாட்களுக்கு சென்று வருகின்ற அளவுக்கு அந்த பயண செலவு, வீட்டார்களுக்கு செலவு, இது இருந்தால் சொன்னால் ஹஜ்ஜு வாஜிப். ஹஜ்ஜு கண்டிப்பாக செஞ்சாகணும். ஏன்னா இளமையில் செய்கிறது என்பது மிகப்பெரிய பாக்கியம். நல்லா அனுபவிச்சிருக்கு. 2011 போகும்போது ஹஜ்ஜுக்கு வெயில் கடுமையான உஷ்ணம். மினாலெல்லாம் நீங்கள் நம்ம கூட வந்தாங்க, ஹபீபுல்லா இப்படி இப்போ இருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எவ்வளோ சிரமங்கிறது தெரியும். நடக்க முடியாது, கடுமையான வெயில், உட்கார விட மாட்டான். தல்லா ஹாஜி எழுப்பிட்டே இருப்பான். ஒரு இடத்துல உட்கார மாட்டான். கொஞ்சம் உட்காரும். நீ உட்கார்ந்தா பல பேர் உட்காருவான். கூட்டமாக போயிடும். அவங்க கணக்கு சரிதான். கொஞ்சம் மாறினா மாறிடுவான் பாதையை. கொஞ்சம் மாறினா மினா எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். டென்ட் எப்படி மினாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம தெரு எதுவும் தெரியாது. நம்ம தெரு எது 2017 அந்த குழப்பம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. 2017 போகணும் ஹஜ். அல்லாஹ் 2ஆம் ஹஜ் பாக்கியம் கொடுத்து இந்த தௌஃபீக் கொடுத்தான். அந்த போகும்போது என்ன, முஸ்தலிஃபால வந்து நேராக மினாக்கு வரணும். அப்போ கூட வந்தவங்க சொல்லாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துன்னு அப்புறம் சைத்தானுக்கு பெரிய சைத்தான் கல்லெறிகிறான். பெரிய சைத்தான் கல்லெறிஞ்சிட்டாலே மொட்டை அடிச்சுட்டு குர்பானி கொடுத்துட்டு ஏஹராம் கலைஞ்சிடலாம். அது பிறகு வெறும் சின்ன சைத்தான் பெரிய சைத்தான் கல் அடிக்கிற வேலை தான். அப்போ நமக்கு கல்லெறி ஜம்மராத்துக்கும் நம்ம தங்க இருக்கோம் கொஞ்சம் பக்கத்தில் தான். இப்போ நான் என்ன எங்களோட வந்து நம்முடைய நண்பர்களை வாங்க பக்கத்தில் தான் இருக்குது, ஒரேடியாக நம்ம அடிச்சுட்டு வந்துடுவோம், மற்றவங்கன்னா பிறகு அடிச்சுக்கிட்டு சொல்லி போயாச்சு. காலியாக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஒரு 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு, அப்போ பிற 10 அன்னைக்கு முடிச்சு அரஃபா முடிஞ்சு முஸ்தலிஃபா வந்து காலையில் முஸ்தலிஃபா இரவு தங்கிட்டு நேராக மினாக்கு வந்தாச்சு. நடந்தே வந்தாச்சு. முஸ்தலிஃபா நடந்து வரணும். நடந்து வந்து சைத்தானுக்கு கல்லேறி போகலாம். ஒரு கூட எங்களோட 2 பேர், நாம் 3 பேர். அவங்க 2 பேர் வயசானவங்க. நம்ம கொஞ்சம் அப்போ கம்மி தான். நேராக போய் சைத்தானுக்கு கல்லேறிஞ்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அடிச்சுட்டு வெளியே வரோம். வெளியே இப்படி வந்தோம், எல்லா கூட்டம் வந்து என்ன செய்யணும், இப்படி போகணும். கொஞ்சமாக இப்படி போயாச்சு. படிச்சு போகிறோம். இப்படி நிற்காத போ, அப்படி நிற்காத போ, அப்படி நிற்காத போன்னு சொல்லி சுத்து எங்கேயும் வழி விட மாட்டேன்டான். இப்படி போனால் நம்ம தெருவுக்கு போயிடலாம். எல்லாம் போய் கடைசி எல்லைக்கு போயிட்டு காலையில் 5 மணிக்கு நடக்க ஆரம்பித்த டென்ட்டுக்கு வந்து சேரும்போது 12:30 மணி. நம்மளை விடுங்க, இந்த வயசான ரொம்ப சுகர் உள்ளவங்க ஒரு திசை தான். இப்படி போகிறதுக்கு இப்படி போயிட்டோம். வெளியே வந்தால் இப்படி நினைச்சுதான் இப்படி தானே வர்றாங்க, போகிறது இப்படி. சில பேர் அப்படி போனாங்க, அது அவங்கள பக்கத்தில் போகிறது. சரி நம்மள பக்கத்தில் போயிடலாம் தெரிஞ்சு போனோம், முடிச்சு. அவ்வளோ சிரமம். உட்கார பல பேர் என் கண்ணு முன்னாடியே 2 பேர் சுருண்டு விடுதாங்க வயசானவங்க. தனியாக தெரிஞ்ச பற்றி கூட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பார்க்க முடியாது. சொல்ல வர நோக்கம்னு சொன்னால், இளமை அவர் அப்புறம் அவன் வந்து படுத்து தான் அந்த 2 பேர் பாவம்.
அடுத்த நாள் தான் எந்திரிச்சாங்க. ஏன்னா எவ்வளோ சிரமம். ஹஜ்ஜி என்பது சிரமம் தான், சாதாரணப்பட்ட அதெல்லாம் அல்ல. அந்த 5 நாட்கள் அதனால் இளமையில் என்பது ஹஜ்ஜி என்பது மிகப்பெரிய பாக்கியம். கண்ணியத்தில் அல்லாஹ்வுடைய யாரே, இந்த வருடம் அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை என்ன சொன்னால் 52,000 பேருக்கு பாக்கி கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் அவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அடுத்த வருஷம் பாக்கி கொடுப்பான். ஹயாத்தோடு அவர்களை வைக்கணும் மெயின். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அது ஒரு சோதனை தான். அது ஒரு சோதனை. ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு ஹதீஸில் குறிப்பிட்டாங்க, அபூஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸு. அதாவது நன்மை தீமை இருக்கு இல்லையா, அதில் யகூலுல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்கிறான், இதா அராத அபுதி அன் யஅமல சய்யிஅத்தன் ஃபலா தக்துபூஹா அலைஹி ஹத்தா யஅமலுஹா. ஒரு என்னுடைய அடியான் ஒரு தீமை செய்கிறதுக்கு நான் செய்யலாம் அப்படின்னு நாடுறான். ஒரு ஹராமான காரியம் செய்யலாம் நாடுறான். அப்படி நாடும்போது அல்லாஹ் மலக்குமார் சொல்வானா, உடனே தீமை எழுதிடாதீங்கப்பா, இருங்க, பொறுத்து இருக்கு. அவன் அதுலேருந்து திரும்புறானா பார்ப்போம். அப்படி ஒரு கால் அவன் செஞ்சிட்டா ஃபைன் அமலஹா ஃபக்துபுஹா பி மிஸ்ரிஹா, அப்படியே அவன் செஞ்சிட்டானா ஒரு தீமை எழுது. சரி, அடுத்தது வைன் தரக்கஹா, அவன் செய்யலாம் நாடலாம், ஆனால் விட்டுட்டாலே மின் அஜ்லி ஃபக்துபு ஹசனதன், அவன் விட்டதற்கான நன்மை எழுதுன்னு அல்லாஹ் தஆலா. ஒரு ஹராமான காரியம் எவ்வளோ பெரிய பாக்கியம். ரஹ்மான் அல்லாஹ் தஆலா எவ்வளோ கிருபையான பாரு. எனக்கு தீமை செய்யல ஒன்றும் இல்லை அப்படிதான் சொல்லுவோம். அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடி செய்யாமல் விட்டுட்டாலே ஒரு நன்மை எழுதுங்கிறான். ஒரு நன்மை ஆயிடுச்சா, ரைட். அடுத்ததான் அல்லாஹ் சொல்கிறான், இதா அராத அன் யஅமல் ஹசனதன், ஒரு நன்மையை நாடலாம், செய்கிறதுக்கு நாடுறான். தொழுக போகலாம், 2 ரக்காத் நஃபில் தொழுகலாம், ஒரு தர்மம் செய்யலாம், ஏதோ இன்னும் செய்யலை, இன்னும் கொடுக்கல, கல்பில் வந்திருக்கு, அப்படி செஞ்சிட்டாலே அல்லாஹ் சொல்லுவான், பலமையா இன்னும் செய்யலைனா ஃபக்துபூஹாலா ஹசனத்தன், ஒரு நன்மை எழுது. நினச்சதுக்கே எண்ணத்துக்கே ஒரு நன்மை எழுது. சரி, ஒரு கால் இதான் ஆறாது ஐயாமல் ஹசனத்தன், அந்த நன்மைக்காரன் செஞ்சிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொன்னா, அதாவது 10 to 700 மடங்கு வரைக்கும் நன்மை எழுது என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த வருஷம் ஹாஜிகள் 52,000 பேர் தனியாரில் அவர்கள் ஏற்பாடு செஞ்சவர்கள் செய்யலை, ஆனால் நாடி இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போல் கண்ணியத்தில் அல்லாஹ்வுடைய யாரில், அதாவது இன்னொரு ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜத்துல் விதால, கடைசி இறுதி ஹஜ்ஜில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. ஒரு ஹிஜ்ரி 9 கடமையாச்சு ஹஜ்ஜு. கடமையாக ஸல்லல்லாஹு கடமையான வருஷம் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போல ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய தலைமையில் ஒரு 300 சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க ஹஜ்ஜுக்காண்டி. அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. சுமார் 1,24,000 சஹாபாக்கள் எங்கேருந்து, மதீனாவிலிருந்து புறப்படுறாங்க. பாருங்கள் எப்படி இருந்தது. 1,24,000 பேர் ஒரே பாதையாக மதீனாவிலேருந்து புறப்பட்டு எங்கே போகிறாங்க, மக்காவுக்கு புறப்படுறாங்க. போயிட்டு எல்லா ஹஜ்ஜுடைய காரணம் செஞ்சுட்டு அரஃபாவுடைய நிற்கிறாங்க. அரஃபா பொறுத்த வரைக்கும் அப்படி சொன்னால் அந்த நேரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை அரஃபா வந்துட்டால் அது ஹஜ்ஜே அக்பர், ஹஜ்ஜே பெரிய ஹஜ்ஜுன்னு அர்த்தம். ஈத் அன்னைக்கு ஜும்மா இல்லை, ஜும்மாடி நேரத்தில் அரஃபா வந்தான். அதனால தான் சவுதியில் என்ன செய்வான், சில நேரத்தில் அதை மறைச்சிருவாங்க கூட சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை ரப்ப அறிவான். ஏன்னா ஹஜ் அக்பர் சொன்னால் சுற்றி உள்ளவங்களாம் வந்துடுவாங்க, நிறைய கூட்டம் ஆயிரும், சமாளிக்க முடியாமல் இருக்காண்டி அதை மறைக்காங்க அப்படின்றாங்க. அது அல்லாஹ் அறிவா, நமக்கு தெரியாது, சொல்கிறத வச்சு தான் சொல்கிறோம். சரி, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு போன நேரத்தில் அரஃபாவுடைய தினம் ஜும்மாவுடைய தினமாக இருந்துச்சு. ஜும்மாவுடைய தினம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அது ஹஜ் அக்பராகவும் ஆச்சு. அந்த இடத்துல அல்லாஹ் அந்த ஆயத்து தான் இறக்குறான். எப்படின்னா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். நபியே, இன்றைய நாள் இந்த தீனை நான் பரிபூர்ணம் செஞ்சு விட்டேன், இனிமேல் முடிச்சு. அதான் இன்னும் தீன் பூர்த்தியாச்சு. தீனு இந்த ஆயத்து இறங்கின பிறகு ஹராம் ஹலால் பற்றி எந்த ஆயத்தையும் இறங்கலை, அதோடு அல்லாஹ் முடிச்சுக்கிட்டான். அதனால தான் யூதர்கள், ஒரு யூதர் என்ன செஞ்சோன்னா உமர் ரலியல்லாஹு சந்தித்து, உங்களுக்கு இறங்கியதை போன்ற ஒரு வசனம் எங்களுக்கு இறங்கியிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடிப்போன்னு சொல்லுவாங்க. எந்த நாளுன்னு கேட்பாங்க உமர். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற வசனம் மாயிதால வருது, மாயிதால வருது. இந்த வசனம் உங்களுக்கு இறங்கிய நாள் ஞாபகம் இருக்கிறதா?
உமர் ரசன் நல்ல ஞாபகம் இருக்குது. ஹஜ்ஜத்துல் விதால அரஃபாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய தினத்தில் அசரு முடிஞ்சு உமர் சரியாக சொல்கிறாங்க. ஜும்மாவுடைய தினம் அரஃபாவுடைய தினம் அசர் முடிஞ்சு ஸல்லல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த வசனம் இறங்குது. இறங்கின உடனே அந்த ஒட்டகம் வஹி இறங்கின ஒட்டகம் தாங்காது, கீழே படுத்துருச்சு. வஹியினுடைய கணம் அவ்வளோ. ஒட்டகத்தில் இருக்கும்போது வஹி வந்த போது இந்த தாங்காது கணம். உடனேயாக அந்த ஒட்டகம் கீழே உட்காந்துருச்சு. கீழே உட்காந்து இப்படியே அசையில் அப்படியே இருந்துச்சு. ஸல்லல்லாஹு வஹி இறங்கி கொஞ்சம் முடிஞ்ச பிறகு தான் அது ஆசுவாசம் ஆனது. அந்த நாள் தான் என்று சரியாக உமர் சொன்னேன். அந்த நாள் அந்த வசனம் மிகப்பெரிய அல்லாஹ்வே சொல்ற ரப்பு இந்த தீன் பரிபூர்ணம் எடுத்து விட்டேன்னு சொல்லி. அரஃபாவுடைய தினத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, பல சம்பவம் நடந்துச்சு. அதில் ஒன்று என்ன சொன்னால், ஒரு ஹாஜி ஒரு சஹாபி எஹராம் கட்டி இருக்கிறார், ஒட்டகம் மேல் இருக்கிறார். திடீர்னு ஒட்டகம் சாய்ச்ச உடனே கீழே விழுந்துட்டார். கீழே அந்த ஒட்டகம் தெரியாமல் இந்த தன்னுடைய காலை எடுத்து பிடரில் ஒரு 2 மிதிச்சு வெடிச்சோன்னு என்ன ஆகும், அப்படியே எலும்புலாம் உடஞ்சி அவர் அங்கேயே ஷஹீதாகிட்டாங்க இந்த சஹாபி. உடனே ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இவர்களை நீங்கள் குளிப்பாட்டும் போது தலையை மறைக்காதீங்க, முகத்தை மறைக்காதீங்க, நறுமணம் பூசாதீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு. குளிப்பாட்டிட்டு நறுமணம் எதுவும் பூசாதீங்க, தலையை மறைக்காதீங்க, முகத்தை மறைக்கக்கூடாது. முகத்தை ஏன்னா நாளைக்கு மறுமை நாள் இவர்கள் எழுப்பப்படும்போது தல்பியா சொல்லிகிட்டே எழுப்பப்படுவார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இப்படி தல்பியா சொல்லிட்டு அவரை எழுப்பப்படுவார் என்று சொல்லி, அதனால் எஹராம் கட்டிய நிலையில் நறுமணம் பூசக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது. முகத்தை பொதுவாக ஆண்கள் முகத்தை மறைக்கிறது இல்லை, முகத்தை மறைக்கிறது. பெண்களும் முகத்தை மறைக்கக்கூடாது. பெண்களும் அந்த இடத்துல எஹராம் கட்டிட்டா, எஹராம் உடுத்தி ஆடி எஹராம் நியத் பண்ணிட்டா முகத்தை மறைக்கக்கூடாது. அப்படியே சில பேர் நினைக்கிறாங்க, இல்லை பரதா இருக்கணும் வீட்டம்மா அப்படின்னு நினச்சாருன்னு சொன்னால் அந்த துணி மேலே படக்கூடாது. அதனால தான் அந்த மேலே ஸ்காஃபில் ஒரு அட்டை மாதிரி கொண்டு வராங்க. கொண்டு இப்படி ஒரு தர முதல்ல படக்கூடாது, முகத்தில் படக்கூடாது. நறுமணம் பூசக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது. அதாவது நறுமணத்தை எந்த சோப்பாக இருக்கட்டும் தேய்ச்சி ரொம்ப குளிக்கக்கூடாது, சோப்பு போட்டு ரொம்ப துவைக்கக்கூடாது, பேஸ்ட்டு நறுமணம் உள்ள பேஸ்ட் வளர்க்கக்கூடாது, எதுவுமே. அதாவது ஒரு மனிதன் ரப்பனுடைய சிந்தனை இருக்கும்போது தன்னை மறந்து எப்படி இருப்பானோ அதுதான் ஹாஜியுடைய நிலைமை. லப்பைக் லப்பைக் தான். எப்போ எஹராம் கட்டிட்டு நீங்கள் புறப்படுறீங்களா, காபத்துல்லா பார்க்குற வரைக்கும் தல்பியா சொல்லிகிட்டே இருக்கணும். உம்ராவாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும், வீட்டிலேருந்து புறப்பட்டீங்கன்னா எஹராம் கட்டிட்டு புறப்படும் போது நியத் பண்ணிட்டீங்க, எஹராம் நியத் பண்ணிட்டீங்க, உம்ரா நியத் பண்ணிட்டீங்கன்னா உடனே தல்பியா ஆரம்பிச்சிடணும். சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லி 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 கடைசியில் காபத்துல்லா சந்திக்கிற வரைக்கும் தல்பியா விடக்கூடாது. காபத்துல்லா பார்த்துட்டிங்கன்னா தல்பியா விட்டுருணும், தல்பியாவை விட்டுருணும். ஏன்னா அந்த காபத்துல்லா பார்க்கறது என்பது அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஒன்றுமே தெரியாது. எப்படிப்பட்ட கல்லெஞ்சர்காரர் கூட அந்த காபத்துல்லா முதல்ல பார்த்தீங்கன்னா அடுத்துருவாங்க, கண்ணில் கண்ணி பிரமாண்டம். அது அந்த உணர்வுலாம் சொல்லி தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். அதனால் ஹஜ்ஜு கடமையானவங்க விரைவாக செய்யணும். கடைசியில் பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப. ஏன்னா ஸல்லல்லாஹு கடுமையாக சொல்லிட்டாங்க. என்ன சொன்னால் ஹதீஸில் அபூஹுரைரா அறிவிக்கிறார்கள், மம்மாத்த வலம் யஹுஜ்ஜு, ஹஜ்ஜு கடமையாகி யார் செய்யாமல் மௌத்தா போயிட்டாரோ, முயற்சி செய்தார் அது வேறு, ஒன்றும் செய்யவே இல்லை, எந்த முயற்சி இல்லை, ஹஜ்ஜே செய்யலை, வசதிலாம் இருக்குது, செய்ய மௌத்தா போயிட்டாரோ ஃபல் யமுத் இன்ஷா யஹூதியா இன்ஷா நஸ்ரானியா, அவன் நாடினால் யஹூதியா மரணிக்கட்டும் அல்லது நஸ்ரானியா மரணிக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு கடுமையாக சொல்றார். இன்னொரு அல்லாஹ் வசனத்தில் வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, சென்று வரக்கூடிய சக்தி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அல்ல ஒமன் கஃபர, யாராவது மறுப்பு தெரிவித்தால் அப்படியே செய்யலைன்னா வேணுமென்றே செய்யலாம், இன்னல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், நிச்சயமா அல்லாஹ் இந்த உலகத்தாரை விட்டு தேவையற்றவனா இருக்கலாம். ஹஜ் என்பது உன் நன்மைக்கு தான் தவிர நீ செய்யறதுனால ரப்புக்கு எதுக்கு கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட ஹஜ்ஜை கடமையானவர்கள் விரைவாக செய்யணும். அது பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். கிடைச்சா பயன்படுத்தாமல் விடக்கூடாது. சரி, அதே போல் இந்த காபத்துல்லா இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த காபத்துல்லா உலகத்திலேயே அந்த காபத்துல்லா அந்த பூமி அல்லாஹ் ரொம்ப நேசித்தான். அல்லாஹ் நேசித்தான், அதை விட கண்மணி ரசூலுல்லாஹி அவர்கள் மிக மிக நேசித்தார்கள் அந்த பூமி. ஆசை வரக்கூடாதா? நபிமார்கள் வந்து சென்ற இடம், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சுற்றிய இடம்,
கால்பட்ட இடம். காபத்துல்லாவுடைய வரலாறை பற்றி வரும்போது முதல்ல எப்போ இருந்துச்சுன்னா, முதல்ல ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள் என்று மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நீங்கள் வருவதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த காபத்துல்லா தவாப் செய்து கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, இந்த பூமியை உருவாக்கின முதல் இடமே காபத்துல்லா தான். பூமி முதல்ல எல்லாம் தண்ணியாக இருந்துச்சு, முழு பூமியோடு தண்ணீர். முதல் அல்லாஹ் தரையை பூமியை உருவாக்கும் போது ஒரு செங்கல் அளவுக்கு அல்லாஹ் ஒரு குமிழை கொடுத்து அந்த அலையை அடைக்க வச்சு முதல் உருவான இடம் காபத்துல்லா இடத்துல தான், முதல் காபத்துல்லா இடம் தான் உருவாச்சு. ஆக மொத்தம் அல்லாஹ் ஆதம் எல்லா நபிமார்களையும் செஞ்சு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நபிமார்கள் 3 காரியம் எல்லா நபிமாரும் செஞ்சுருக்கிறான். ஒன்று, எல்லா நபிமாரும் ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறான். எல்லா நபிமார்கள் நிக்கா செஞ்சுருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்யல, வந்து செய்வார்கள். நிக்கா வந்து செய்வார்கள். குழந்தைகள் பிறக்கும், வாழ்வார்கள், வஃபாத்தாகுவார்கள், நபிகளோடு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதான் கேட்டு வச்சு வந்து இப்படி தான் போகணும். இங்கே போட்டிருப்பாங்க ஹுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹுனா அபூபக்கர், ஹுனா உமர். இங்கே அபூபக்கர், இங்கே உமர். இப்போ வலது பக்கம் காலியாக இருக்கும், ஒரு இடம் காலியாக இருக்கும். இந்த இடத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்படுவார் என்று வருது. ஏன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சூர் ஊதப்படும் போது கியாமத்துக்கு நானும் ஈசாம் ஒரே கபருந்து எடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கா முடிக்கும். 2, எல்லா நபிமார்கள் ஆடுகள் மேய்ச்சிருக்கிறாங்க. எல்லா நபிமார்கள் ஏன்னா சமுதாயத்தை மேய்க்கிறோம், அது ஆட்டினுடைய பயிற்சி தான். சமுதாயம் ஆடும் ஒன்று என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கு ஆடுகள் மேய்க்கிற பயிற்சி கொடுத்தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா தவாப் செய்தார்கள். இன்னொரு அறிவு பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் போது அல்லாஹ் காபத்துல்லா இறக்கி சொன்னால், நீங்கள் இதுவரைக்கும் மேலே எப்படி மாமூரை செய்தீங்களோ இங்கே காபத்துல்லா நீங்கள் தவாப் செய்யுங்கள் என்று. அப்போ தவாப் செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தவாப் செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளப்பெரல் ஏற்பட்டுச்சு. வெள்ளப்பெரலை ஏற்பது எல்லா பூமியோடு அழிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் காபத்துல்லா மேலே உயர்த்திட்டான். காபத்துல்லாவை மேலே உயர்த்திட்டான். உயர்த்தின பிறகு அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறகு வந்த நபிமார்கள் எல்லாம் அந்த காபத்துல்லா இருந்த இடத்துல தவாப் செஞ்சாங்க. எந்த இடத்துல இருந்தாங்களோ காபத்துல்லா இல்லை, ஆனால் இருந்தால் அல்லாஹ் சொன்னால் நீங்கள் இந்த தவாப் செய்யுங்க, மேலே இருக்கிறது. அல்லாஹ் அந்த காபத்துல்லாவுடைய நீங்கள் கயிறு பிடிச்சி மேலே போனீங்கன்னா நேராக அல்லாஹ்வுடைய அரிஷ் ஒரே நேர், காபத்துல்லா நேர் மேலே யாருடைய அரிஷ் இருக்குது? அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்குது. இப்போ அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வாத்தின் ஃபின்னாஸ் மைது ஏர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித, நீங்கள் காபத்துல்லா கட்டுங்கன்னு அல்லாஹ் கட்டுங்க சொன்னால் இல்லை, ஏற்கனவே இருந்த அடையாளத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க. இது இங்கே இருந்துச்சு ஏற்கனவே, இது மீது இங்கே கட்டுங்கன்ற அல்லாஹ். அங்கே கட்டுறாங்க 2 பேர், தமையனும் மகனும். இது ஏர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடித்தளத்தை உயர்த்த பொழுது. இஸ்மாயில கூட யார் இருந்தால்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அந்த கட்டின அந்த கல் தான் அங்கே இருக்குது பக்கத்தில், காபத்துல்லா பக்கத்தில் கல். அந்த கல் ஏறி கட்டினாங்க. அந்த காபத்துல்லா சுவர் உயர அந்த கல்லும் உயரும், எக்ஸிலேட்டர் போல் அப்படியே உயரும். அப்புறம் திரும்ப இறங்கிடும். அப்போல்லாம் முகடெல்லாம் இல்லை. நம்ம மேலே ஆரம்பத்தில் காபத்துல்லாக்கு முகடே இல்லை, திறந்தா இருக்கும். இப்போ இருக்கிற ஹத்தீம் பகுதி உள்ளே இருந்துச்சு. ஹத்தீம் பகுதி தனியாக ஒரு துண்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? காபத்துல்லா வெளியே தனியாக இப்படி இருக்கும், யூ ஷேப்பில். அதாவது அது உள்ளே கட்டினாங்க இப்ராஹிம். அதில் வாசல் 2 வாசல், நுழையும் போது ஒரு வாசல், வெளியேறதுக்கு ஒரு வாசல். இப்படி எல்லாமே இருந்துச்சு. இப்படி கட்டினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கட்டி முடிச்சு வாத்தின் ஃபின்னாஸ், அல்லாஹ் சொன்னா மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க. அப்போ இப்ராஹிம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் அந்த பலகல், அதாவது என்னுடைய குரல் சவுத் என்பது கேட்காது. எப்படி கேட்கும்? அல்லாஹ் சொன்னால் சொல்கிறது தான் உங்கள் கடமை, கேட்க வைக்கின்றது ஏன் கடமைன்னு சொன்னான். உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சஃபா மலை மீது ஏறினாங்க. இப்போ சஃபா மலை என்பது சின்னதாக இருக்குது, அந்த காலத்தில் அவள் பெருசாக இருந்துச்சு. இப்போ மேலே ஏறும், இப்போ கொஞ்சம் மலை கொஞ்சம் வச்சுருக்கிறான், கண்ணாடி போட்டு வச்சுருக்கிறான் சஃபாவை. அங்கே தானே சையை நீங்கள் ஆரம்பிக்கணும். மர்வாவை உடைச்சிட்டாங்க, மர்வா மலையை உடைச்சி தரைத்தளமாக ஆக்கி வச்சுருக்காங்க. சஃபா இருக்குது. ஒன்று சஃபா மீது ஏறினாங்க, அல்லது இல்லை அபூ குபைஸ் மலையில் ஏறினாங்க. அபூ குபைஸ் மலை எதுன்னு சொன்னால், நீங்கள் காபத்துல்லா வெளியே வந்து முதல் கேட்டுக்கு பக்கத்தில் பார்த்தா சொன்னால் இந்த மன்னர்கள் இமாம்கள்லாம் தங்கியிருக்கிற ஒரு மலை, அது ஹோட்டல் ரூம் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் ஒட்டியே இருக்கும். வெளியே வந்தோன்னா அது ஒட்டியிருக்கும், அதான் மலை. அப்போல்லாம் மிக பெருசாக இருந்துச்சு.
அதன் மீது ஏறினாங்க. அது மீது ஏறி எல்லா பக்கமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லப்பைக், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கான ஒரு வீட்டை கட்டியிருக்கிறான், நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜு செய்ய வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த குரலை அல்லாஹ் எப்படி எத்த வச்சான்னு சொன்னால், உலகம் முழுவதும், பூமி முழுவதும் யாருக்கெல்லாம் எல்லாரும் லப்பைக்கு, யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜு கடமையாக்குறானோ அத்தனை பேர் சொன்னார்கள் லப்பை. ஒரு தடவை சொன்னவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜு செய்தார்கள், பல தடவை சொன்னவர்கள் பல முறை ஹஜ்ஜு செய்தார்கள், இருந்தவர்கள் செய்தார்கள். கர்ப்பத்தில் இருந்த குழந்தைகளும் யார் கடமையாச்சோ அவர்களும் சொன்னார்கள். அது இல்லாமல் கர்ப்பம் இல்லை, ஆதமுல் அர்வா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகு தண்ணில் யாரெல்லாம் இருந்தார்களோ, யாரெல்லாம் கடமையாச்சோ அத்தனை பேர் சொன்னார்கள். யாருக்கு அல்லாஹ் கடமையாக்குறான் அத்தனை பேர் லப்பைக்குன்னு சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஹஜ்ஜு செய்கிறோன்னா இப்போ சொன்ன லப்பைக் அல்ல, என்னைக்கு சொன்னது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்மளும் சொல்லி இருக்கிறோம், யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்தார்களோ அத்தனை பேர் சொல்லியிருக்கோம். நமக்கு தெரியாதனால அது இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியும்? நம்ம அறிவுலாம் ரொம்ப குறையும். நம்ம பின்னால் என்ன கூட நமக்கு தெரியாது. நம்முடைய அறிவு ரொம்ப குறையும், நம்முடைய வரம் ரொம்ப குறையும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஹஜ் லப்பைக்குன்னு சொன்னவர்கள் ஹஜ்ஜு செய்தீர்கள் என்று. அது மட்டும் இல்லாமல் ஆசைப்படணும் என்று சொன்னால், மக்கமானவர்கள் காபத்துல்லா நபிமார்கள் வந்து ஹஜ்ஜு செய்யார்கள். சல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொன்னா, அரஃபா மைதானத்தை நான் பார்த்தேன். யாரை? மூசா. யுலப்பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க, லப்பைக் லப்பைக்னு சொல்லி. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியே காபத்துல்லா மக்கமான வெளியே வரும்போது அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் குளித்து விட்டு வரும்போது எப்படி தன்னுடைய முடியில தண்ணீர் சிந்துமோ அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் சொல்றாங்க, அதோ ஈசா வருகின்றார். ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்து நபி என்று சொல்வார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்துடும். வருஷம் இப்போ நபிமார்கள் செஞ்ச இடம் அது மட்டும் இல்லை, ருக்குனு யமனிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியில் சுமார் 70,000 நபிமாருடைய கபர் உள்ள இருக்கு. எங்கேருந்து ஒரு கொஞ்சம் தான் இடையில இடைப்பட்ட, அதுபோல சஃபாவுக்கும் மருவாவுக்கும் பல நபிமாருடைய கபர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய புனித இடம், புனித இடம். நிறைய விஷயம் இருக்கிறது, நேரம் ஆயிடுச்சு, வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜு கடமையானவர்கள் விரைவாக எந்த அளவுக்கு முடியுமோ விரைவாக ஹஜ்ஜு கிளம்பணும். அத்தனை அல்லாஹ் ஹஜ்ஜுடைய தௌஃபீக் வழங்குவானாக. இந்த வருடம் செல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்த வருஷத்தை அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வழங்குவானாக. வாஹதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.